எதை தின்னா பித்தம் தெளியும்னு இருப்பாங்களே, அப்படி ஒரு இக்கட்டான நிலையில சிக்கியிருக்கு திமுக. சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு தோல்வி உறுதின்னு உளவுத்துறை அறிக்கையில இருந்து உள்கட்சி கணிப்பு வரைக்கும் திமுகவை பயம் காட்டுறதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம சிக்கி தவிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல 10 எம்எல்ஏ அதிமுகவுக்கு கிடைச்சது. திமுக முட்டை வாங்கினாங்க. தர்மபுரியில 5 எம்எல்ஏ அதிமுகவுல ஜெயிச்சாங்க. திமுக முட்டை வாங்கினாங்க. சேலத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியோட எடப்பாடி தொகுதி உட்பட 10 தொகுதியை தட்டி தூக்குனாங்க. மதுரையில அதிமுகவுக்கு 5 எம்எல்ஏ, ஈரோட்ல 5 எம்எல்ஏ, கிருஷ்ணகிரியில 3 எம்எல்ஏ, விழுப்புரத்துல 3 எம்எல்ஏ, திண்டுக்கல்ல 3 எம்எல்ஏ, கன்னியாகுமரியில 2 எம்எல்ஏ, திருநெல்வேலியில 2 எம்எல்ஏ, தென்காசியில 2 எம்எல்ஏ, கடலூர்ல 2 எம்எல்ஏ, நாமக்கல்ல 2 எம்எல்ஏ, திருவண்ணாமலையில 2 எம்எல்ஏ, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி இப்படி எல்லா மாவட்டத்திலையும் தன்னோட எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சிருந்தாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அதிமுக கூட்டணிக்கு 75 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருந்தாங்க. 2024 நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தல்ல கூட அதிமுக கூட்டணி தனித்து நின்று பெருவாரியான வாக்குகள் பெற்றாங்க. அதிமுக தனியாகவும் பாஜக தனியாகவும் போட்டி போட்டாங்க. அப்படி இருந்தும் அதிமுக வேட்பாளர்கள் எடப்பாடி, சங்ககிரி, பரமத்தி வேலூர், குமாரபாளையம், திருமங்கலம், அருப்புக்கோட்டை, அரியலூர், ஜெயங்கொண்டம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பல தொகுதியில சட்டமன்ற தொகுதி வாரியா முதலிடம் பிடிச்சிருந்தாங்க. அதே வேளையில இப்போ 2026 தேர்தலுக்கு அதிமுகவும் பாஜகவும் வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதிமுக தலைமையில எடப்பாடியார முதலமைச்சராக்க பெரிய பிளானோட தேசிய ஜனநாயக கூட்டணி களத்துல இறங்கியிருக்காங்க. திமுக ஆட்சியில முதலமைச்சர் ஸ்டாலினோட பொய் வாக்குறுதிகள், திமுக சொல்லிட்டு செய்யாம ஏமாத்தின திட்டங்கள், மக்களை பாதிக்கிற நடவடிக்கைகள், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விலைவாசி உயர்வு இதையெல்லாம் பார்த்து மக்கள் கடுமையான கோபத்துல இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியும் வெறுப்பும் அதிமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. இதையெல்லாம் உளவுத்துறை மூலமா தன்னோட உடன்பிறப்பேவா உட்கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு மூலமா தெரிஞ்சுக்கிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் நாற்காலி, மேசை, சிம்மாசனம், அரியாசனம்னு டிசைனா படம் கட்டி பாக்குறாராம். மட்டன் பிரியாணி சாப்பிட்ட கட்சி வேலையை பாருங்கன்னு திமுக தலைவர் ஸ்டாலின் திருவண்ணாமலையில போட்ட உத்தரவை கட்சிக்காரங்களே ரசிக்கலையாம். எப்படியும் 2026 சட்டமன்ற பொது தேர்தல்ல திமுகவுக்கு தோல்வி உறுதி, எடப்பாடியார் தலைமையில நல்லாட்சி அமைய போகுதுன்னு செய்தி கேள்விப்பட்ட திமுக நிர்வாகிகளும் தங்களோட சொத்துக்களை காப்பாத்திக்க என்ன செய்யலாம்னு தீவிர ஆலோசனையில இறங்கிட்டாங்களாம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.